உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது கிட்டத்தட்ட 7 வாரங்கள் ஒரே தலைப்பின் கீழாக நம்ம செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். வார்த்தை என்றால் என்ன, வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் சிறிய நாவு பெரிய விளைவு என்று தலைப்பின் கீழாக உங்களுக்கு சிறிய நாவா இருந்தாலும் நம்முடைய நாவு எப்பேற்பட்ட தாக்கத்தை, ஆவிக்குரிய தாக்கத்தை, சரீரத்திற்குரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று போன வாரத்தில் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இந்த வாரத்தில் அதே வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 1 நாம் திருப்பிக் கொள்வோமானால், சங்கீதக்காரனாகிய தாவீது அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அதை வாசித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம், அதுல இருக்கிற வசனங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 1:2 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பாக்கியம் என்றால் அவன் வாழ்ந்து இருக்கிறான் என்ற அர்த்தம், அவன் எல்லாவற்றிலும் செழித்திருப்பான் என்ற அர்த்தம், அவன் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றிருப்பான் என்ற அர்த்தம். அதுல பாக்கியம் என்றால் எல்லா வார்த்தைகளும் அதில் கலந்திருக்கிறது. அதைத்தான் பாக்கியம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் கை செய்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தில் பிரியமாய் இருக்கிறதே இல்லை. வேதத்துல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அநீதி செய்கிறதுனால விடுதலை உண்டாக போவதில்லை. எந்த காரியத்தையும் செய்கிறதுனால விடுதலை உண்டாக போவதில்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு விடுதலை வேண்டுமானால், அவனுக்கு மற்ற எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தில் அவன் பிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் என்று சொன்னால் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி என்ன சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்திற்கு தகுதியான, உரிமையான, இந்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீதாக காணப்படுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அப்ப பாருங்க, இந்த வேதத்தை நல்லா நீங்க கண்ணோட்டத்துல நீங்க வாசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறது விட்டுவிட்டு உலக காரியத்தை செய்து ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. வேதத்தில் நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய உலகத்திலிருந்து, ஆவிக்குரிய காரியத்திலிருந்து, ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து உலகத்தில் இருக்கிற காரியத்தை நாம் கிளைம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆனால் உலகத்திலே இருந்து கொண்டு ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரியம் என்று சொன்னால் சோதரன் நேசிக்கிறது, அன்பு கூறுகிறது, அதன் மீது தீராத ஒரு எண்ணத்தை எப்பொழுதும் வேதத்தில் நாம் அந்த வேதத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதுல நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆவியை உற்சாகப்படுத்திக் கொள்வது, அதுதான் பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வேதத்தில் பிரியமா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் என்று இந்த வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளாமல், தேவனுடைய சத்தியத்தை நன்றாக அறியாமல், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாமல், அறியாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்ம கடந்து போக முடியாது. அது எந்த விதத்திலே சாத்தியமாகாது. அல்லேலூயா. ஆகவே வேதத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, வேற ஏதாவது செய்தால் அங்கே பாக்கியம் என்று சொல்லவில்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க அப்படின்னா அந்த தேவ வார்த்தையிலே நம்முடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய
நம்முடைய குடும்பம் அமைந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய தொழில் அமைந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளே நம்முடைய வாழ்வை இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் சொல்ல போனால் நம்முடைய வாழ்வை தேவனுடைய வார்த்தையிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கே தெரியாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை உங்களுடைய வாழ்விலே செய்து கர்த்தர் உயர்வுக்கு நேராக நடத்துகிறதை இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள். தாவீதுடைய வாழ்க்கையில சொந்த தகப்பனே கைவிட்டு விட்டார், சகோதரர்களே கைவிட்டு விட்டார்கள். எல்லாத்தையும் நல்லா பார்த்து கொண்ட அந்த ஈசாய் தன்னுடைய மகன், கடைசி மகனை தாவீதை காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்க்க போட்டான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டு ஒன்றும் அறியாதவனாக இருந்தான் என்று இவன் நினைத்துக் கொண்டுதான். இல்லை, தேவன் அவன் மீது ஏற்கனவே பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் அவன் மீது சித்தம் கொண்டிருந்தபடியினாலே ஸ்தோத்திர, தேவன் அவனை சந்தித்த போது தேவன் அவனை நடத்துகிற விதத்தை தாவீது புரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் நல்ல நிலையில் இருந்தான். ஆனா தாவீது மாத்திரம் பாருங்க, காட்டுக்குள்ளே ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். தாவீதை குறித்து தகப்பனோ அவனுடைய சகோதரர்களோ அவனுடைய குடும்பங்களோ யாரும் அவனை அஷ்டம் பண்ணி கொள்ளவில்லை. ஆனால் ஒன்று, எல்லாவற்றையும் விட்டு போன தாவீது குடும்பத்தை குறித்தோ சகோதரர்களை குறித்தோ குறை சொல்லாமல், கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தையிலே அவன் என்ன செய்தான்? தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையிலே அவன் என்ன செய்தான்? அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான். அமைத்துக் கொண்டதுனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பி அபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது. தைல குப்பியை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை பெற்று ஈசாயினுடைய குடும்பத்திற்கு நீ கடந்து போய் அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை நீ அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்ட போது அவன் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ஈசாயினுடைய குடும்பத்திற்கு அவன் கடந்து போகிறான். அல்லேலூயா. என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை, நீங்கள் வார்த்தையை படித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால், வார்த்தையின்படி உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்றால், வார்த்தையின்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கே தெரியாது உங்களை குறித்து நல்ல எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் நல்ல காரியங்களையும் உலகத்துக்கு தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வேதத்தை மாத்திரம் கையில் எடுக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. இவன் உதாசீனப்படுத்தி அனுப்பிட்ட போது, குடும்பத்தை விட்டு அவன் பிரிந்து போன போது, குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் அவனை வெறுத்த போது, அவன் கொஞ்சம் கூட முகத்தில் சுழிக்காமல் தேவனை நோக்கி பார்த்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிதான். யாரை என்னவோ பண்றாங்க அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது, அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை குறித்து நாம் பேசுகிறதுனாலயோ நினைக்கிறதுனாலயோ ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நாம் ஒன்று செய்ய வேண்டும், நம்முடைய நிலைகளை, நம்முடைய வாழ்வை, நம்முடைய நடத்தைகளை, நம்முடைய பேச்சை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய காரியங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் நடத்துவோமானால் அது மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? தாவீது அப்படிதான். தாவீதுடைய வாழ்வில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். தாவீது செய்த காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவனுடைய வாழ்க்கை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், அந்த வாழ்க்கை இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. தாவீது பாருங்க, காட்டுக்குள்ள தள்ளிவிட்டாச்சு. போராடு சாமுவேல் போய் தீர்க்கதரிசி தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ஈசாயினிடத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே ஒருத்தனை அபிஷேகிப்பதற்கு தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று தான் ஈசாயினிடத்திலே சொன்னபோது, அவன் ஈசாய் ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவனுக்கு பிரியமான, அவனுக்கு நேசமான, அவனுடைய சரீரத்துக்கு ஒத்து போகிற மக்களை கொண்டு வந்து நிறுத்தினான். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் அபிஷேகிக்கக்கூடிய மனுஷன் இவன் அல்ல. அல்லேலூயா. உங்களை நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், எத்தனை பேர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை கேவலப்படுத்தினாலும், எத்தனை பேர் உங்களை வெறுத்து தள்ளினாலும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய வளர்ச்சியிலே, உங்களுடைய ஆசீர்வாதத்திலே, உங்களுடைய பலத்திலே யாராலும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இப்ப நீங்களும் நானும் அதான் செய்யணும். இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
தாவீதை கொண்டு போய் போட்டாங்க. ஆனா ஈசாய் தனக்கு பிரியமான, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தன்னுடைய வார்த்தைக்கு ஒத்து போகிற மக்களை ஒவ்வொருவனாய் கொள்வது நிறுத்தின போது அங்கே தேவன் சொன்னார், நான் அபிஷேகம் பண்ணக்கூடிய மனுஷன் இவன் அல்ல. இவனிடத்தில் ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஒரு தகுதியும் கிடையாது. இவனிடத்துல நான் எதிர்பார்க்கிற ஒரு காரியமும் இல்லை. இவனை நீ அபிஷேகம் பண்ணாத அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப கடைசியில எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே கடைசியாக சோதர சாமுவேல் கேட்கிறாரு, சோதரன் உன்னுடைய வீட்டுல இவ்வளவுதான் இருக்கிறாங்களா, இன்னும் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட போதுதான் அந்த ஈசாய் சொல்கிறான், இன்னொருவன் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னொருவன் இருக்கிறான். கேட்கிறான், இவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்ட போது ஈசாய் சொல்கிறான், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்போ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்போ ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற அவனை முதல்ல உடனே அப்புறம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆளு விட்டு அனுப்பி அவனை வர வச்சு ஆண்டவரத்துல சாமுவேல் கேட்கிறான், நான் அபிஷேகம் பண்ண வந்த மனுஷன் இவனாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் சொல்லுகிறார், அவன் தான், நீ அவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சோதரன் நம்ம எந்த இடத்துல தகுதி நினைக்கிறோமோ அங்கேயே கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமா யார் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே யார் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கர்த்தர் கண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கண்டிருக்கிறார். நம்முடைய தியாகத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வை கர்த்தர் கண்டிருக்கிறார். ஆகவே அந்த வாழ்வுக்குண்டான பிரதிபலனை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளுகிற தேவனே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் நானும் ஒருவேளை இன்னைக்கு சும்மா ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனால் வளர்ச்சியை பார்க்கின்ற போது, பெருக்கத்தை பார்க்கின்ற போது, அவர்கள் ஆண்களுடைய உயர்வை பார்க்கின்ற போது அப்பதான் சொல்லுவாங்க, இவங்களாம் இப்படி உயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலே உயர்வு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே வளர்ச்சி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே பெருக்கம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. அதையும் இதையும் நம்ம போட்டு குழப்பி அதை இதையும் செய்யறதை விட கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து 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 அவருடைய ரகசியத்தை, அவருடைய வெளிப்பாட்டை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய சிந்தனைகளை, அவருடைய நினைவுகளை நாம் அறிந்து கொண்டு அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற போது கர்த்தனுடைய வாழ்க்கையை பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். தியானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானா அது ரொம்ப ஆச்சரியமானது. தியானம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது படிக்கிறது வேற, தியானம் பண்றது வேற. படிக்கிறதுன்றது அப்படி மேலோட்டமாய் நீங்கள் படித்துக் கொண்டு போகுது. தியானம் என்பது தியானிக்கிற போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. தியானம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவான். ஒரே வார்த்தையை திரும்ப 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 ஆடு அசை போடுகிறது போல் வசனத்தை அசை போட்டு பழக வேண்டும். அல்லேலூயா. அசை போட போடத்தான் அதில் இருக்கிற நெருங்கை நாம் பார்க்க முடியும். அசை போட போடத்தான் அதில் இருக்கிற சத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அசை போட போடதான் அதில் இருக்கிற வைட்டமின்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அசை போட போடதான் அதில் இருக்கிற சொல்ற சாராம்சத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதை செய்யாதவங்க அங்கே பலன் இல்லாதவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அதுதான் தியானம். தியானங்கிறது சும்மா ஏதோ வேலைமா படிச்சு போறது கிடையாது. தேவனுடைய அன்பை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் எப்படி என்று நீங்கள் நானும் சிந்தித்து 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 செயல்படுகிறோமே, அதுதான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பழைய வாழ்க்கையை நினைச்சு, புது வாழ்க்கையை நினைச்சு, இப்ப இருக்கிற வாழ்க்கையை நினைச்சு, உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நினைச்சு, ஐயா ஆண்டவரே நீர் எங்களை இப்படி வச்சிருக்கிறீங்களே, அந்த வசனத்தின் அடிப்படைகளை சொல்லி நாம் நன்றி சொல்கிறோமே, அதுதான் தியானிப்பது. அல்லேலூயா. ஆகவே இங்கே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறப்போ, இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு தாவீது 3 அபிஷேகத்தை பெற்றார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை, சங்கீத புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சோதரம் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வார்த்தை எனக்கு இல்லாம இருந்தா என்னைக்கும் நான் செத்து போயிருப்பேன், என்னைக்கோ நான் இறந்து போயிருப்பேன்.
உங்க வார்த்தை தான் என்னை வாழ வச்சிருக்குது, உங்க வார்த்தை தான் என்னை போஷித்து இருக்கிறது. ஒருவனாய் தனியாய் போகும்போது யாருமே எனக்கு ஆலோசனை சொல்லாத இருந்த போது உன்னுடைய வார்த்தையை தியானிக்கும் போது இந்த வார்த்தை தான் என்னை இன்றைக்கு வரைக்கும் நிற்க வைத்திருக்கிறது என்று சொல்கிறான். அல்லேலூயா. ஆகவே வார்த்தை ஒரு நாள் ஒருபோது நம்முடைய வாழ்வை தடுக்காது, அது மேலாக நம்மை கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தாவீது பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் கரெக்டா இருந்தார். அப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டு 3 அபிஷேகத்தை பெற்று இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திலே அநேக ஆண்டுகள் ராஜ்யபாரத்தை பண்ணினான். அல்லேலூயா. அப்ப தாவீதுடைய மகன் தான் தேவாலயத்தை கட்டினான். அப்படி ஒரு சிலாக்கியத்தை தேவன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வார்த்தையை நீங்கள் அதிகமாய் உட்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய பாதைக்கு தீபம், அதாவது தீபத்தை போல அது நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது, வெளிச்சமாய் இருக்கிறது. நாம் நடந்து போகும் பொழுது, நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரயாணத்தில் யாத்திரையில நாம் கடந்து போகும் பொழுது, அது நல்லது கெட்டது என்பதை காண்பிப்பதற்கு, ஆசீர்வாதம் தீமை என்று காண்பிப்பதற்கு தேவனுடைய வசனம் நமக்கு வெளிச்சமாய் தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்க, லைட் பொறுத்தலை ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 1:8 நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, யோசுவா ஒரு காரியத்தை சொல்றாரு, வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. பாருங்க, நல்ல ஒரு வசனம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது யோசுவா மோசேயுடைய உடல் ஊழியக்காரனாக இருக்கிறான். மோசேயை மதித்து விடுகிறான். அவனுடைய வாழ்நாட்களை முடித்து, ஊழியத்தை முடித்து, மக்கள் எல்லாத்துக்கும் சோதனை வழிநடத்தி அவனுடைய ஆயுசு நாட்கள் வந்த போது அவன் மறித்து விட்டான். மறித்து விட்ட போது யோசுவாவுடைய தலையிலே அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யோசுவாவுடைய தலையிலே அவனுடைய ராஜ்யபாரத்தை, ஆண்டுடைய வேலையை கொடுத்த போது அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். ஏன்னா மோசே கூட இவன் உடன் ஊழியனாக இருந்த போது, மோசே ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே இடத்துல செய்த அத்தனை காரியத்தையும் இந்த யோசுவா கண்கூடாய் பார்த்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? முறுமுறுத்த போது, சண்டை வந்த போது, மோசையை அடிக்கடி கடிந்து கொண்ட போது, சொல்ற எல்லா விஷயத்தையும் மோசை போய் தேவனிடத்திலே மனம் கசந்து அழுத போது, இது எல்லாவற்றையும் பார்த்த யோசுவாவுக்கு மனதில் ஒரு கலக்கம் வந்து விட்டது. இவங்களை எப்படி நம்ம நடத்த போறோம்னு தெரியல. சோதர மோசை இருக்கும் பொழுது இவர்கள் முறுமுறுத்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்தார்கள். எப்படி இதை நான் செய்ய போகிறேன் என்று முதலாக தேவனுடைய ராஜ்யபாரத்தை அவன் ஏற்றுக்கொண்ட போது அந்த இருதயத்தின் எண்ணத்தின் அளவுல தான் சோதரன் ஆண்டவராகி தேவன் இவனோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அல்லேலூயா. நீ மக்களை குறித்தோ, மக்கள் பேசுகிறதை குறித்தோ, மக்கள் செய்கிற செய்கைகளை குறித்தோ நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்படாமல் நான் உனக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறேன், நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை மாத்திரம் உன் வாயை விட்டு பிரிய விட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு காரியத்தை முடிப்பதற்கு, ஜெயமாய் அதை கொண்டு செல்வதற்கு ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தை என்கிற ஒரு புஸ்தகத்தை நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல ஒரு சில காரியங்களுக்கு முடிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய நிலையில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எல்லா காரியத்திற்கும் முடிவு வேதத்துல இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? முடிவு எங்கதான் இருக்கு. உலகத்துல அதை பண்றதுனாலயோ, இதை பண்றதுனாலயோ, அதை செய்யறதுனாலயோ, இதை செய்யறதுனாலயோ நம்முடைய கஷ்டம் தீர்ந்து போறது இல்லை, நம்முடைய வியாதி தீர்ந்து போவது இல்லை, தரித்திரம் தீர்ந்து போறது இல்லை. ஆனா இவர்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிற ஒரு பெரிய வல்லமை தேவனுடைய வேதத்தில் இருக்கிறது என்பதை நாம்
மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. அவன் யோசித்தான். யோசித்த போது எப்படி இவங்களை நடத்துறது அப்படின்னா அவன் யோசித்த போது அவனுடைய சரீரத்தினுடைய எண்ணத்தின்படி அவன் யோசித்தான். சரீரத்தில் இருக்கிற எண்ணத்தின்படி, சிந்தனைகளின்படி அவன் எப்படி நடத்த முடியும் என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய சரீரத்தினுடைய எண்ணத்தை பொறுக்கும்படி பிதாவாகிய தேவன் அவனுக்கு அங்கே தைரியத்தின் ஆவியை அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப தைரியம் எங்கிருந்து வருகிறது? நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேரு வசனத்தை பேசுறவங்க நிறைய இருப்பாங்க. சொல்ற வசனத்தை பேசி அவங்கள போல வசனத்தை பேசுறவங்களுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி இருப்பான். பாருங்க என்ன சொல்லுது? வேற நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கலாம், செய்யலாம், அறிக்கை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அடுத்தது ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, இதுக்கு எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. அல்லேலூயா. நீங்க சத்தியம் பேசுறாங்க, சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறார்கள், சத்தியத்தை எல்லா பக்கமும் விதைக்கிறாங்க. ஆனா விதைக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், மற்றவர்களுக்கு சொல்லுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பேசுறதுனால நடக்க போறது இல்லை, அதை சொல்றதுனால ஒன்று நடந்து போறது கிடையாது. என்னைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை சத்தியத்தை சத்தியத்தை நீங்கள் சொல்ற கையில எடுத்து நீங்க பேசுகிறதுனால நடக்கிறது என்று சொன்னீர்கள் என்றால் அது எவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சத்தியத்தின்படி நீங்க வாழ ஆரம்பித்து விட்டால் நீங்க சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? வாழ பழகிக்கணும், சத்தியத்தின்படி வாழணும். ஒருத்தட்ட போய் சொல்றேன், சத்தியத்தின்படி நீ வாழ வேண்டும் ஐயா, வாழ்ந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்கிறேன். அவன் சொல்கிறான், வாழ்வது என்றால் என்ன? அல்லேலூயா. உங்களிடத்தில் கேட்கிற வாழ்றதுனா என்ன? வாழ்றதுனா என்ன? சத்தியத்தின்படி நீ போய் பேசாமல் இருப்பாயாக அப்படின்னு சொன்னா, நாம போய் பேசாமல் நாம் கட்டுப்பட்டு இருப்பதே தேவனுக்கு வாழ்வது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறது? செய்யாமல் இருப்பது, பிரியமில்லாத காரியத்தை செய்யாமல் இருப்பதுதான் வாழ்வது. அப்ப இங்க என்ன நடக்குது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்ற காரியத்தை யார் வேணாலும் செஞ்சிடலாம், பேசிட்டு இருக்கலாம், வசனத்தை பேசலாம், போற இடத்துல பேசலாம், வர இடத்துல பேசலாம், படுத்திருக்கும் போது நாலு வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம், மற்ற எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு கடைசியில இந்த வாழ்வு என்கிறதுல கோட்டையிட்டா நீங்க பேசுகிறதே பேசுகிறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? அப்ப நீங்கள் நானும் வாழ பழக வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது, எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாகிடு. இந்த செய்யங்கிற வார்த்தை தான் கிரியை என்று வருகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறோம்? உன்னுடைய கிரிகளின்படி உனக்கு பலன் இருக்கிறதுக்கு சொல்லுகிறார். நன்மை செய்கிறவன் செய்யட்டும், தீமை செய்கிறவன் செய்யட்டும், அவன் செய்திக்கு தக்கதாய் பலன் வருகிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ வாழ்வு எங்கே இருக்கிறது? ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? விடுதலை எங்கே இருக்கிறது? நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கையிலேயே எல்லாவற்றையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? வாழ தவறிவிட்டால், வாழ்வை விட்டுவிட்டால், வசனத்தின்படி ஜீவிக்காவிட்டால் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இது நான் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அல்லேலூயா. வாழ்ந்தால் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில், இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் அதான் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து பேசினாரா, வாழ்ந்தாரா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பேசினாரா, வாழ்ந்தாரா? சொல்லுங்க. வாழ்ந்து காண்பித்தான். ஒரு இடத்துல பரமாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் வருகிறான் இயேசுவின் இடத்துல. இயேசுவின் அந்த கர்ணாமூர்த்தி என்ற திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு காரியத்தை சித்தரித்து அப்படியே கண்கூடாய் நடந்த சம்பவத்தை போல அப்படியே எழுதியிருக்கிறான். அந்த படம் பிடித்திருக்கிறான். அப்ப அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பரமாஸ் இயேசுவை சந்திக்க வந்தான். இயேசுவை சந்திக்க வந்து சோதரர் இயேசுவிடத்திலே பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, நீ என்னோடு கூட இணைந்து விடு, உன்னிடத்திலே மக்கள் பலம் இருக்கிறார்கள், என்னிடத்திலே ஆயுத பலங்கள் இருக்கிறது, எல்லாம் குதிரைப்படை இருக்கிறது, அனைத்து ஆயுதங்களும் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை பிடிக்கக்கூடிய அத்தனை ஆயுதத்தையும் நான் வைத்திருக்கிறேன், ஆயுதத்திற்குண்டான காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீ உன்னிடத்திலே மக்கள் பலம்
இருக்கிறது, சக்தி இருக்கிறது. நீ என்னோட கூட இணைந்து விடு. 2 பேரும் சேர்ந்தா என்னிடத்துல ஆயுத குலத்தையும் மக்கள் குலத்தையும் சேர்த்துனா இந்த ரோம சாம்ராஜ்யத்தை சீக்கிரத்தில் எளிதில் பிரித்து விடலாம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? அவரு சொன்ன ஒரு காரியம், உனக்காக நான் சிலுவையிலே மரிக்கிறதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேனே தவிர இந்த காரியத்தை நான் செய்வதற்கு முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அல்லேலூயா. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? உலகத்தினுடைய வாழ்வு வேறு, ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வாழ்வு வேறு. இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி உலகத்திலே வாழுகிற கூட்டங்கள் 80% நீங்க கிறிஸ்தவத்துல. ஆனா கேட்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் என்னது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் வாழ்கிறேன், இயேசுப்பா பிள்ளையாக இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாவில உலகத்தின் காரியங்கள் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், காரியத்தை ஜெயமாய் மாற்றிக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் நானும் செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் நிச்சயம் கிறிஸ்துவ உலகத்திலே நாம் வாழ்ந்தாக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேசுறவங்க இருக்கிறாங்க, மைக்கு பிடிச்சா 1000 மணி நேரம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பேசுகிற அத்தனை பேருமே வாழ்வுகளே இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சிலரை மாத்திரம் விரலுக்கு சொல்ல முடியும். ஆகவே வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்களும் நான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், அதே புதிய ஏற்பாட்டில் வருகிறது, நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல இதை செய்கிறவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. அப்ப எந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு தெரியாமல் இருப்பதாக என்று சொன்ன இயேசுக்கு தேவன் இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி என்ன சொல்றாரா? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை வாழ்றதுக்கு நமக்கு கவனம் தேவை. அல்லேலூயா. நம்ம அதை அசால்ட்டா விட்டுறோம். நீங்க பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்ன செய்ய? தியானித்துக் கொண்டிருப்பாயாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அதை சொல்றாரு? இதை தியானித்தால் தான், இதன்படி நீ செய்தால்தான் உனக்கு கொடுத்திருக்கிற மக்களை நீ வழிநடத்த முடியும். அல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிற மக்களை நீ பலப்படுத்த முடியும், அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை உன்னால் வரவழைத்து கொடுக்க முடியும், உன்னுடைய காரியத்தை நீ பலப்படுத்த முடியும் என்று ஏன் தேவன் என்ன செய்கிறார்? அவருக்கு காரியங்களை சொல்லுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனமா இரவும் பகலும் தியானிக்க நீ என்ன செய்? கவனமாக சொல்லிட்டு கடைசிக்கு சொல்றாரு, அப்பொழுதுதான் உன் புத்திமான 119:14 தான் போட்டிருக்கீங்களா? சங்கீதம் 'செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழியில் களி கூறுவேன்' என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆசீர்வாதம் எதிலே இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலே வாழ்கிறதுல இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் நானும் 16 வருஷத்தை கொடுத்தாங்க, 16 வருஷத்தை கொடுக்கும், 119 16 கொடுக்கும். உமது கட்டளைகளை தியானித்து 16 உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை என்ன செய்ய மாட்டேன்? மறவேன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். வேதத்துல எப்பொழுது வேதத்தை திறந்தாலும் வாசிப்பதற்கு மனமகிழ்ச்சியாக நம்முடைய இருதயத்தில் அளவில்லாத சந்தோஷத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். வசனத்தை மறக்க கூடாது. ஆண்டவர் ஆரம்பத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், தீராத சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு திராணியை கொடுத்திருக்கிற அந்த நிலையை இன்றைக்கு வரைக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்காமல் மகிழ்ச்சியோடு அதை எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், உமது பிரமாணங்களில் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. அந்த வசனத்தை நாம் தியானித்து வார்த்தையை பிடித்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை கொண்டாக
இருக்கிறார். 35ஆம் வசனத்தை கூட 35 வசனத்தை வாசிக்கலாம். வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 35ஆம் வசனம், அதிலே 35 கொடுக்கும். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. மன மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கடைசியாக நான் முடிவு பரியந்தம் கர்த்தர் கற்பனையில் நம்மை பாதையில் நடத்துவதற்கு, நம்மை அர்ப்பணிப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் பிரியமாக இருக்க வேண்டும். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். கோலியாத்தின் இடத்துல போகும் பொழுது வார்த்தையை தான் அவன் உச்சரித்தான். அல்லேலூயா. வார்த்தை தான் வேலை செஞ்சு. கோலியாத்திடத்தில் போகும் பொழுது எல்லாரும் பயந்து கிடந்த நேரத்துல இவன் தைரியத்தோடு பேசுவதற்கும், தைரியத்தோடு நிலைநிற்பதற்கும், தைரியத்தோடு அவனை சண்டை போடுவதற்கும் இந்த வேத வசனமே அவனை தைரியப்படுத்தினது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தின்படி நம்மை நடத்துவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம